चिदाकाशे सदा बान्धं शान्तम् आनन्दरूपिणं ஞானபானும் அஹம் வந்தே சத்குரும் சத்யசாயினம். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். சாய்ராம் டு ஆல் ஆஃப் யூ. முன்னெல்லாம் ஒரு காலத்தில் மாலை நேரம் முழுவதும் கோயில்களிலேயும் அரங்கங்களிலேயும் உபன்யாசங்கள், கதா காலக்ஷேபங்கள் நடக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் அது நடக்கிறதா என்றோ, அது நடந்தால் அதற்கு கூட்டம் வருகிறதா என்றோ எனக்கு தெரிவதில்லை. ஆனால் ஜனவரி முதல் வாரம் எப்போ வருவாரோ என்றால் கோவை மக்கள் எல்லாம் அது எப்போ வரும் என்று காத்திருக்கக்கூடிய அளவிற்கு இப்போ இது மாதிரி ஒரு கூட்டம் இன்றைக்கு சனிக்கிழமை மாலை என்றால் நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை 4 பெட்டிகளுக்குள்ளே அடங்கி விடுகிறது. முதல் பெட்டி எப்போது கையிலேயே வைத்திருக்கிற செல்போன் பெட்டி. ரெண்டாவது, ஒன்று மடியிலே வைத்திருக்கிற லேப்டாப் பெட்டி அல்லது மேசையிலே வைத்திருக்கிற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பெட்டி. மூன்றாவது பெட்டி ஒரு 6 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் பெட்டி. பகவான் பாபா சொன்னார், அது டெலிவிஷன் இல்லை, அது டெலிவிஷம் என்றார். இது 3வது பெட்டி. இந்த 3 பெட்டிகளுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்த வாழ்க்கை கடைசியில் 6 அடிக்கு 3 அடி இருக்கக்கூடிய ஒரு பெட்டிக்குள்ளே போய் அடங்கி விடுகிறது. அந்த பெட்டிகளை எல்லாம் தாண்டி ஒரு சனிக்கிழமை மாலை இது மாதிரி ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பகவான் சத்யசாயி பாபா நான் 2 நாட்களுக்கு முன்னால், அதாவது ஜனவரி 3ஆம் தேதி மதுரையில் ஒரு இசை நிகழ்ச்சி, இசை விழாவுக்கு, தொடக்க விழாவிற்கு போயிருந்தேன். அப்போ என்னை அழைப்பதற்காக வந்திருந்த ஒரு மருத்துவர், அந்த மருத்துவர் ஏர்போர்ட்லேருந்து காரில் போகும்போது என்னை கேட்டார், நீங்கள் 6ஆம் தேதி கோயம்புத்தூரில் சத்யசாய் பாபாவை பற்றி பேசுகிறீர்கள் போல் இருக்கிறது என்று. ஆமாம் என்றேன். சார், நான் யாரிடமும் சொல்லாத ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன்னார். எனக்கு ஆச்சரியம். நான் கேட்டேன், நீங்கள் சாய்பாபா டிவோட்டியான்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது சார்னார். சரி சொல்லுங்க என்ன என்றேன். அவர் சொன்னார், முதலில் பாபாவை நான் பார்க்க போன போது என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்டோட பாபாவை பார்க்க போனேன். எனக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. ஆனால் பாபாவை பார்த்தவுடன் ஒரு 15 நிமிடம் தொடர்ந்து என் கண்களிலே கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். அப்போ நான் சொன்னேன், பாபா யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த கண்ணீரை வைத்துக் கொண்டுதான் அடையாளம் காண வேண்டும். இதுக்கு கம்பராமாயணத்தில் ஒரு உதாரணம் உண்டு. அனுமன், ஆஞ்சநேயன் முதல்ல ராமனை பார்த்த பிறகு தெய்வம் என்று உடனேயே முடிவு செய்து விடுகிறான். சுக்ரீவன் கேட்கிறான், நீ எப்படி பார்த்தவுடனே இது தெய்வம் என்று எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டவுடனே அனுமான் சொன்னான், துன்பினை துடைத்து மாயத் தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத்து அன்றி மீளா நெறிவிக்கும் தேவரோதான் என்பு எனக்கு உருகுகின்றது இவர்கின்றது அளவில் காதல் அன்பினுக்கு அவதி இல்லை அடைவென் கொல் அறிதல் தேற்றேன் என்றான்.
இவர் எப்படி தெய்வம் என்று நான் கண்டுகொண்டேன் என்றால், இவரை பார்த்தவுடனே என்னுடைய எலும்பெல்லாம் உருகுகிறது, என்பு எனக்கு உருகுகின்றது, இவர் மேல அளவில் காதல் பெருகுகின்றது, என்னுடைய அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று அன்பு அடைக்க முடியாமல் கண்ணீர் பெருகுகிறது, எனவே தெய்வம் என்று தெரிந்து கொண்டேன் என்றார். யாரை பார்த்து எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் கண்களிலே கண்ணீர் வருகிறதோ அங்கே நீங்கள் தெய்வத்தை பார்த்ததாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மருத்துவரிடம் நான் சொன்னேன், உங்களுக்கு எந்த குறையும் வாழ்க்கையில் இல்லை, யார்கிட்டையும் போய் நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒருவரை பார்த்தவுடனேயே உங்களுக்கு கண்களிலே கண்ணீர் வருகிறது என்றால் நீங்கள் தெய்வத்தை பார்த்தீர்கள் என்பதற்கு அனுமான் சாட்சியாக இருக்கிறார் என்று நான் சொன்னேன். இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தேன். ஒரு கட்சிக்காரருக்காக வழக்கிலே வாதாடி வெற்றி பெற்று அந்த கட்சிக்காரர் தமிழக அரசில் ப்ரோ-டிசி என்பார்கள், டெப்டி கலெக்டர், குரூப் 1 சர்வீஸ் ஆஃபீஸர். குரூப் 1 சர்வீஸ் ஆஃபீஸராக ஒருவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டால் ஒரு 8 வருடம் அல்லது 10 வருடங்கள் அவங்க கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகலாம். அவருக்கு நான் வழக்கு வெற்றி பெற்ற பிறகு அவர் ஏதோ நீங்கள் எப்போதாவது புட்டபர்த்திக்கு போனால் வரேன் என்று சொன்னார். அவர் அதுவரை பாபாவை பற்றி ஒன்றும் தெரியாது, ஏதோ பேப்பரில் பார்த்துருக்கார், அவ்வளோதான். he was not a devotee. சரின்னு அவரை நான் கூப்பிட்டு கொண்டு போனேன். இந்த வழக்கில் ஜெயித்த பிறகு முதல் நாள் அவர் தரிசனம் முடிந்த பிறகு என்கிட்ட சொன்னார், சார் அது என்னன்னே தெரியல சார், அவர் சாமி கிட்டக்க வந்தால் என் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது சார்னார். அப்போது இந்த கண்ணீர் என்பது, காரணமில்லாமல் கண்ணீர் வருவது என்பது கடவுளை காண்பதற்கு அடையாளம் என்பதை இந்த மருத்துவர் எனக்கு சொன்னார். 1926 நவம்பர் 23 பாபா அவதாரம் செய்தார். அவர் அவதாரம் செய்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். புட்டபர்த்தி என்கிற கிராமத்தில் பாபா வேடிக்கையாக சொல்லுவார், இந்த புட்டபர்த்தி வர வேண்டுமானால் என்ன வேண்டும் அப்படின்னாக்கா, he used to make fun with words. அந்த வார்த்தைகளை சுற்றி சுற்றி சுழற்றி போடுவதில் பாபாவுக்கு நிகர் அவர்தான். அவர் சொன்னார், புட்டபர்த்தி யாராவது வர வேண்டும் என்றால் இந்த புட்டபர்த்தி என்பது பேரை எழுதி பாருங்கள், புட் அபார்ட் ஐ என்பதை யார் ஒதுக்கி விடுகிறார்களோ அவர்கள்தான் புட்டபர்த்தி வர வேண்டும் என்பார். தான் என்கிற அகந்தையை ஒதுக்குகிறவர்கள் இங்கே வர முடியும். புட் அபார்ட் ஐ சேர்த்தால் புட்டபர்த்தி என்று வரும். தன்னுடைய வாழ்க்கையை பாபா 3 பிரிவுகளாக 3 பாகங்களாக பிரித்து கொண்டார். அவரே சொன்னார், I have divided my life into 3 parts. The first part of my life was dedicated to Leela. அற்புதங்கள், விளையாட்டு. அதற்கு லீலைனா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அந்த லீலா வினோதன். முதல் பாகத்தை லீலைகளுக்காகவும், இரண்டாவது பாகத்தை உபதேசத்திற்காகவும், மூன்றாவது பாகத்தை சமூக சேவைக்காகவும் அர்ப்பணித்தேன் என்று பிரித்து கொண்டார். இப்போ இந்த 3 பாகங்கள் எப்படி நடந்தது என்பதை நாம் பார்த்தால் ஓரளவுக்கு பகவானை பற்றி நாம் ஒரு அறிமுகம், ஏன்னா இது ஒரு அறிமுகம்தான். இறைவனை பற்றி யார் பேசினாலும் அது ஒரு அறிமுகம்தான். அது ஏட்டுச் சுரைக்காய் தான். அனுபவம் என்பது ஒவ்வொருவரும் தனித்தனியாக பெற வேண்டிய ஒரு விஷயம். இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் பேச முடியாது, பேசுகிறவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க முடியாது. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொன்னார்கள். இப்போ இந்த முதல் பகுதி லீலைகளுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் பகவான் ஒதுக்கினார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாபா என்று சொன்னாலே
He was known for the kind of miracles he performed. ஹோவர்ட் மர்ஃபட் என்கிற வெளிநாட்டவர் சாய்பாபா தி மேன் ஆஃப் மிராக்கிள்ஸ் என்று ஒரு புத்தகம் எழுதினார். அதில் ரொம்ப டீட்டெயிலாக எப்படிப்பட்ட அற்புதங்களை பகவான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்றெல்லாம் ஹோவர்ட் மர்ஃபட் எழுதியிருக்கிறார். ஒரு அற்புதங்களை பற்றி மட்டுமே பேசக்கூடாது என்பது பகவானுடைய கட்டளை. ஆனால் அற்புதங்களினாலே தான் நாம் கடவுளிடம் ஈர்க்கப்படுகிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. பகவானுடைய அற்புதங்களை 3 விதமாக பட்டியல் போட்டார்கள். ஒன்று டிரான்ஸ்ஃபார்மேஷன், இன்னொன்று டிரான்ஸ்மியூட்டேஷன், மூன்றாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெலிபோர்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன். எப்படி என்றால், இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு சாதாரண ஒரு ரோஜாவை கையிலே வாங்கி அதை என்ன பண்ணுவார், அதை ஃபூன்னு ஊதுவார். ஊதின பிறகு அது கையில் போட்டுக்கொள்ளுகிற மோதிரமாக மாறும். அவர் வேடிக்கையாக சொல்லுவார், இது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தியா, ஐ ஹவ் காட் எ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சத்யசாய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் இது தயாராகிறது என்று பகவான் சொல்லுவார். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒன்றிலிருந்து இன்னொன்றாக உருவாக்குவது. டிரான்ஸ்மியூட்டேஷன், ஒரு மலைப்பகுதியில் போயிருக்கிற போது ஒரு கிரானைட் கல்லை எடுத்து அதை கையில் கொடுத்து மூடி வச்சு எடுக்க சொல்கிறார். அது ஒரு சுகர் கேண்டியாக மாறுகிறது. He was able to bring about a change in the matter. மேட்டர் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அன்னம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என்கிறோமே, அந்த மேட்டர், சாலிட் மேட்டர், லிக்விட் மேட்டர், கேஷியஸ் மேட்டர், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ ஒரு விதமான மேட்டரை இன்னொரு விதமாக செய்வது. மூன்றாவது, அந்த ஹோவர்ட் மர்ஃபட் எழுதுகிறார், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு முறை ஹோவர்ட் மர்ஃபட்டோடு பேசும்போது பாபா கேட்கிறார், நீ எந்த வருஷம் பிறந்தன்னு. அவர் சொல்கிறார் 1906ன்னு. உடனே பாபா கேட்கிறார், 1906 அமெரிக்காவில் அந்த ஆண்டு ஸ்பெஷலாக ஒரு காயின் மின்ட் பண்ணப்பட்டது, உனக்கு தெரியுமான்னு கேட்குறார். இவர் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அந்த காயின் உனக்கு வேணுமா என்று சொல்லிவிட்டு கையை ஆட்டி அந்த காயினை வரவழைக்கிறார். ஹோவர்ட் மர்ஃபட்டுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் அமெரிக்கா போய்விட்டு அந்த நாணயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிற ஒரு நூலகத்திற்கு போய் அதில் இருக்கிற கேர்டேக்கரிடம் இந்த காயினை கொடுத்து பரிசோதனை பண்ண சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இட் இஸ் எ வெரி ரேர் காயின், மொத்தம் மின்ட் பண்ணப்பட்டதே ரொம்ப கம்மி, இன்றைக்கு அதை வைத்திருப்பவர்கள் ரொம்ப குறைவானவர், இது $10 காயின், ஸ்பெஷல் காயின் மின்டட் ஃபார் தட் இயர் 1906 என்று சொல்லி அவர் புத்தகங்களையெல்லாம் வைத்து அவருடைய பழங்காலத்தில் மின்ட் பண்ணப்பட்ட ரெக்கார்டெலாம் பார்த்துட்டு, இந்த காயின் உனக்கு எப்படி கிடைச்சது, இது ஒரிஜினல் காயின் என்று அவர் சர்டிஃபை பண்ணுறார். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதே மாதிரி எத்தனையோ பேர்களுக்கு, எனக்கு தெரிந்து பல பேருக்கு அவர்களுடைய வியாதி குணமாகி இருக்கிறது. மருத்துவர்களாலே கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் பாபாவினுடைய விபூதியினாலே நோய் குணமாகி இருக்கிறது. இந்த 2 நாள் முன்னால் மதுரையிலே நான் பார்த்த டாக்டர் சொன்னார், அவர் சொன்னார், நான் முதல்ல பாபாவை பார்த்து நான் 15 நிமிடம் அழுது கொண்டே இருந்தேன் காரணம் இல்லாமல். திரும்பி வந்த பிறகு என்னுடைய மருத்துவமனையிலே 2-3 அற்புதங்களை பகவான் நிகழ்த்தினார். அவர் சொன்னார், நான் இதை வெளியில் யார்ட்டையும் சொல்கிறதில்ல, ஏன்னா எனக்கு வெளியில் சொன்னால் நம்புவாங்களா மாட்டாங்களா தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு லாஃப் அட் மீ, ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு ரிடிக்யூல் மீ, தேர்ஃபோர் நான் வெளியிலே சொல்லாமல் வைத்திருக்கிறேன், நீங்கள் கோயம்புத்தூரில் பேசுகிறதுனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு 2 உதாரணங்களை அவர் சொன்னார். அந்த டாக்டர் நடத்துவது ஒரு சாதாரண ஒரு நர்சிங் ஹோம்.
திடீர்னு ஒரு நாள் மதுரையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற மருத்துவமனையினாலே கைவிடப்பட்ட ஒரு லிவர் சிரோசிஸ் பேஷண்ட். இனிமேல் அவருக்கு அந்த லிவர் சிரோசிஸ் இஸ் எ கிரானிக் ஆல்கஹாலிக் அந்த பேஷண்ட். அதனால கம்ப்ளீட்டாக லிவர் போயிடுச்சு. அந்த மிகப்பெரிய மருத்துவமனை அவரை கம்பல்சரியாக டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே அவருடைய உறவினர்கள் கொண்டு வந்து இவருடைய நர்சிங் ஹோமில் போட்டுறாங்க. இவர் சொல்கிறார், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மிகப்பெரிய மருத்துவமனை கைவிட்டு விட்டார்கள், உனக்கு இருக்கிற இது ரொம்ப கிரானிக் கேஸ், ஐ கான்ட் டூ எனிதிங்கிறாரு. இல்லை, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, எங்களுக்கு வேறு வழியே இல்லை. உடனே அவர் அந்த நோய்க்கு என்ன மருந்தோ அதை எழுதிவிட்டு அவர் புட்டபர்த்தி போயிருந்த போது கிடைத்த விபூதி பாக்கெட்டை எடுத்து மருந்தோடு சேர்த்து இந்த விபூதியை சாப்பிடு, உனக்கு நல்ல நேரம் இருந்தால், பகவான் பாபாவோட அருள் இருந்தால் உனக்கு நோய் குணமாக என்கிறார். 15 நாளில் அந்த லிவர் சிரோசிஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி விடுகிறது. இதை 2 நாட்களுக்கு முன்னால் எனக்கு 3ஆம் தேதி ஜனவரி 3 மதுரையிலே ஒரு டாக்டர், அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண டாக்டர் எனக்கு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு கேஸ் அவர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியம். அதுவும் பாருங்க, நான் இங்கே பேச வரப்போகிறேன் என்பதற்காக நான் நினைக்கிறேன் அவர் எனக்கு பகவான் பாபாவால் அனுப்பப்பட்ட செய்தி என்று நான் நினைக்கிறேன், இதை போய் சொல்ல வேண்டும் என்று. இடுப்புக்கு கீழே ஒரு விபத்தினாலே செயல்பாட்டை இழந்து போன ஒரு பேஷண்ட்டு. அந்த பேஷண்ட்டு 2 வருட சிகிச்சைக்கு பிறகு, என்ன சிகிச்சை? பாபாவினுடைய விபூதி. அந்த 2 வருட சிகிச்சைக்கு பிறகு அந்த பேஷண்ட் இன்றைக்கு எழுந்து நடமாடி கொண்டிருக்கிறார் என்ற டாக்டரிடம் சொன்னார். அப்போ இந்த மாதிரி மெடிக்கல் மிராக்கிள், இப்படி தன்னுடைய முதல் 3இல் ஒரு பகுதியான தன்னுடைய வாழ்க்கையை, முதல் பகுதியை பாபா அற்புதங்களுக்காக, லீலைகளுக்காக செலவு செய்தார். ஆனால் பல பேருக்கு சந்தேகம் வரும். இப்போ அந்த ஹோவர்ட் மர்ஃபெட் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், பாபா நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிரானைட் கல்லை ஒரு சுகர் கேண்டியாக நீங்கள் மாற்றி கொடுத்தீர்கள், எதில் ஒரு கிரானைட் மலை இருக்க, அதை மாற்றக்கூடாதா என்று கேட்கிறார். அப்போ பாபா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஐ கேன் டூ இட், ஐ ஆம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட், பட் ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் டூ மச் வித் நேச்சர். இயற்கையை நான் ரொம்ப அதிகமாக பரிசோதனைக்கு உள்ளாக்க மாட்டேன், நான் இடையூறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு பாபா கான்ஸ்டன்ட்லி ஹீ சென்ட் அ மெசேஜ். அவர் சொன்னார், நான் அற்புதங்கள் நிகழ்த்துகிறேன், ஐ ஆம் பெர்ஃபார்மிங் மிராக்கிள்ஸ் என்பதற்காக கூட்டம் கூட்டமாக மக்கள் வருகிறார்கள். ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த உலகத்தில் பிரச்சனை என்று இல்லாத மனிதன் இறந்து போன மனிதன் தான். அவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் ஏகப்பட்ட பிரச்சனையை வைத்துவிட்டு இறந்து போயிருப்பான். அதனால பாபா சொன்னார், எங்கிட்ட வருகிற மனிதர்கள் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. They are all attracted by the fact that I perform miracles. I can cure diseases. I can get rid of all your problems. அதற்காக எல்லோரும் வருகிறார்கள். ஆனால் 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பாபா சொன்னார். ஒரு செய்தி அவர் சொன்னார், இப்போ உங்களை புதிதாக ஒரு மனிதர் பார்க்க வருகிறார்னா என்ன பண்ணுவார்? ஃபஸ்ட்டு he will give you the visiting card. அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி நீங்கள் அவரோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் ஆன பிறகு அவர் விசிட்டிங் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கிருஷ்ணன் இருக்கார், ஃபஸ்ட்டு டைம் எங்கிட்ட வரும்போது ஐ எம் கிருஷ்ணன் ஆஃப் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னு விசிட்டிங் கார்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் டைம் கிருஷ்ணன்னா புரியும், அவ்வளோதான். பாபா சொன்னார், miracles are like visiting cards. They are needed only for the purpose of introducing me to you. Once you get introduced to me, you can throw the visiting card out. Don't pay too much of attention to miracles என்று சொன்னார். அதிகமாக அற்புதங்களிலே கவனம் செலுத்தாதீர்கள். காரணம், நான் வந்த வேலை வேறு.
அதை தாண்டி இன்னொரு படி மேலே போய் பாபா சொன்னார், தி கிரேட்டஸ்ட் மிராக்கிள் which I have come to perform is the transformation of your heart. உங்களுடைய மனமாற்றம் என்கிற மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்துவதற்காகத்தான் நான் அவதாரம் செய்திருக்கிறேனே தவிர இந்த சின்ன சின்ன அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக அல்ல என்று சொன்னார். அப்போ ஒரு நண்பர் கேட்டார், பாபா இப்போ எனக்கு தீராத வியாதி குணமாகிறது, அப்போ கர்ம வினையை உங்களாலே முறியடிக்க முடியுமா என்று கேட்டால் பாபா சொன்னார், கர்ம வினையை நான் நீங்கள் அனுபவிப்பதை போஸ்ட்போன் பண்ணுவேனே தவிர கேன்சல் பண்ண மாட்டேனார். இதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். புட்டபர்த்தியிலே வெகு காலம் சேவை செய்து கொண்டிருந்தார் ஒருவர். அவருடைய பெயரை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது முறையாக இருக்கு. அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய அனுமதி இனிமேல் வாங்க முடியாது, அவர் இப்பொழுது இல்லை. அவர் வெகு காலம் பாபாவுக்கு தொண்டாற்றினார். ஒரு நாள் பாபா தரிசனத்துக்கு வந்து கொண்டிருக்கிற போது அந்த நபருடைய மனைவி அழுதுகிட்டே இருந்தாங்க. பாபா அவங்களை கேட்டார், ஏம்மா அழறன்னு. அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவருக்கு கொலோன் கேன்சர், அவர் தீராத வலியில் துடிக்கிறார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, நீங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு வியாதியெல்லாம் குணமாக்குறீங்க, நீங்கள் அவருக்கு பண்ணக்கூடாதா என்று கேட்கிறார். உடனே பாபா சொன்னார் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, எனக்கு அவன் சொல்லவே இல்லையே, நீ நாளை கார்த்தால தரிசனத்துக்கு வரும்போது அவனை என்கிட்ட கேட்க சொல்லு என்றார். இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா, மனதில் இருந்த ஒரு பாரம் இறங்கி விட்டதுன்னு வீட்டுக்கு போய் சொன்னாங்க அந்த அம்மா, நாளை கார்த்தால பாபா கிட்ட சொன்னேன், நாளை கார்த்தால உங்களை கேட்க சொல்லியிருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட சொல்லவே இல்லையாமே என்றார். அவர் தலையில் அடிச்சுக்கிட்டாரு. ஏம்மா, என்னுடைய வியாதியை குணப்படுத்தக்கூடிய சக்தி பாபாவுக்கு இருக்கிறது என்று நீ நம்பினால், என்னுடைய வியாதியை பற்றி நான் சொல்லாமலேயே அவருக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் இருக்கிறது என்று நம்பணுமா வேண்டாமா? அப்போ உனக்கு முழு நம்பிக்கை இல்லையே என்று அவர் சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, டோன்ட் டீச் மீ ஃபிலாசபி, ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் டு பி க்யூர்டு என்று சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் பாபாவிடம் நிச்சயமாக கேட்க மாட்டேன் என்றார். ஏன் அந்த அம்மா கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் இன்னைக்கு எனக்கு வலி அதிகமாக இருக்கிறது என்று பாபாவிட்ட கேட்டாக்கா, இன்றைக்கு இந்த வியாதியை எனக்கு குணப்படுத்தி விடுவார். ஆனால் பாபா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நான் அனுபவிக்கிற இன்பம் துன்பம் இந்த அனைத்துமே இந்த உலகத்தில் நாம் கொண்டு வந்திருக்கிற பாவ புண்ணிய மூட்டைகள். நாம் முன்வினை பயன், நாம் செய்த நற்கர்மங்களுக்காக நல்ல பலனையும், நாம் செய்த தீய கர்மங்களுக்காக தீய பலனையும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டுமானால், இந்த பிறவியோடு பிறப்பு என்கிற நோயை அறுத்துவிட்டு இனி பிறவாமை வேண்டும் என்பதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் இந்த பிறவியிலே அனுபவிக்க வேண்டிய இந்த வியாதியை பாபாவின் அருளால் சரி செய்து கொண்டேன் என்றால், இதோடு எனக்கு இந்த பிறவி ஒழியாது, நான் இன்னொரு முறை பிறந்து இந்த வியாதியின் மீதி பகுதியை அனுபவிக்க வேண்டும். அதற்கு நான் ஆள் இல்லை, நான் கேட்க மாட்டேன் என்றார். அதனால்தான் பாபா சொன்னார், தி கிரேட்டஸ்ட் மிராக்கிள் which I have come to perform is the transformation of heart. நாம் படுகிற இன்பம் துன்பம் இவையெல்லாம் நாம் வாங்கி கொண்டு வந்த மூட்டைகள், அவற்றை இங்கேயே அனுபவித்து விட்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் என்று சொல்லி இதோடு பிறப்பறுக்க வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுக்கிற மனமாற்றம்தான் பகவான் செய்ய வந்த மிகப்பெரிய மிராக்கிள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அவருடைய தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். செகண்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் வாஸ் டிவோட்டட் டு உபதேசங்கள். பாபாவை போல்
மிகப்பெரிய உபனிஷத கருத்துக்களை, மிகப்பெரிய ஞான குவியல்களை ரொம்ப சாதாரணமாக சொன்னவர்கள் ரொம்ப குறைவான பேர். சில விஷயங்களெல்லாம் பாபா சொன்னதை கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி கூட ஒரு மிகப்பெரிய ஞானத்தை இவ்வளவு சிம்பிளாக சொல்ல முடியுமா என்று நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில கொட்டேஷன்லாம் பாபா சொல்வார், ரொம்ப ஆச்சரியம். உங்களுக்கு தெரியும், ரெகுலராக அவர் சொல்றது, there is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of heart. இது மாதிரி எத்தனையோ. 2-3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே 2 things பாபா அடிக்கடி சொன்னார். 2 things are to be forgotten and 2 things are always to be remembered என்று சொன்னார். 2 விஷயங்களை நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், 2 விஷயங்களை நாம் மறந்துவிட வேண்டும் என்றார். அது என்ன என்றால், நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் என்ன என்றால், மற்றவர்கள் நமக்கு செய்த உதவி, நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமை. இந்த 2ஐயும் ஆல்வேஸ் டு பி ரிமெம்பர்ட் என்றார். 2 things to be forgotten என்ன என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு செய்த உதவி, மற்றவர்கள் நமக்கு செய்த தீமை, they are always to be forgotten என்றார். இந்த சிம்பிள் டிப்ஸ் ஃபார் ஹாப்பி லிவிங் பகவான் மாதிரி யாருமே சொன்னது கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன், நாலேஜ், எஜுகேஷன், இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுகிற வார்த்தைகள். ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் உண்டு. பாபா சொன்னார், எண்ட் ஆஃப் விஸ்டம் என்ன? நாமெல்லாம் நினச்சிருக்கிறோம் விஸ்டம் தான் எண்ட் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஞானம்தான் அல்டிமேட் என்று நினைக்கிறோம். பாபா அப்படி சொல்ல, எண்ட் ஆஃப் விஸ்டம் இஸ் ஃப்ரீடம் என்றார். லிபரேஷன். வாட் இஸ் லிபரேஷன்? லிபரேஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் ஆல் ஷாக்கிள்ஸ். தலைகள் அற்ற ஒரு விடுதலை இருக்கிறதே. பாபா சொன்னார், எண்ட் ஆஃப் விஸ்டம் இஸ் ஃப்ரீடம். எண்ட் ஆஃப் கல்ச்சர் இஸ் பர்ஃபெக்ஷன். கல்ச்சர்டு மேன் என்று ஒருவர் பார்த்து எப்போ சொல்லணும்னாக்கா, there must be perfection in whatever he does. So end of culture is perfection. End of knowledge என்ன? love என்றார். சரி, end of education என்ன? character என்றார். எப்படி இந்த 4ஐயும் அதனுடைய பர்பஸ் எவ்வளவு மிகப்பெரிய உபனிஷதங்கள் சொன்ன கருத்து 4 லைனில் சொன்னார். money comes and goes, morality comes and grows என்றார். பணம் வரும் போகும், ஆனால் ஒழுக்கம் வரும் நிலைக்கும். money comes and goes, morality comes and grows. morality comes and grows என்றார். இந்த வேர்டில் பண்ணுவார் சொன்னேன் இல்லையா? நீங்கள் நினைத்து பாருங்கள், இம்மொராலிட்டி என்ற வார்த்தைக்கும் இம்மார்டாலிட்டி என்ற வார்த்தைக்கும் ஒரு டி மட்டும்தான் வித்தியாசம் இல்லையா? இம்மொராலிட்டி, இம்மார்டாலிட்டி. பாபா சொன்னார், ரிமூவ் இம்மொராலிட்டி, யூ வில் ஹாவ் இம்மார்டாலிட்டி என்றார். ஒருவன் நிலைத்து நிற்க வேண்டுமானால், நிலைத்த புகழை அடைய வேண்டுமானால் ஒழுக்கம் வேண்டும் என்று சொன்னார். ஒருத்தர் கேட்டார் பாபாவை, ஹவு டு கெட் ரிட் ஆஃப் அ பேட் ஹேபிட். ராமகிருஷ்ண பரமஹம்சரை போலவே பகவான் பாபா சின்ன சின்ன பேரபிள்ஸ், சின்ன சின்ன டேல்ஸ் அண்ட் பேரபிள்ஸ், சின்ன சின்ன குட்டி கதைகள், இந்த குட்டி கதைகள் மூலமாக மிகப்பெரிய உண்மைகளை பகவான் பாபா விளக்குவார். இன்ஃபேக்ட் பகவான் பாபாவுடைய சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்டால் எல்லாமே ஒக்க சின்ன கதா என்று பேச்சு நடுவில் ஒக்க சின்ன கதா என்று சொல்லுவார். ஒரு சின்ன கதை என்று சொல்லிவிட்டு ஆரம்பிப்பார்.
கெட்ட பழக்கத்தை எப்படி ஒழிப்பது என்பதற்கு பாபா ஒரு அற்புதமான கதையை சொன்னார். ஒரு யங்ஸ்டர், he became a drug addict. அவனுடைய பெற்றோர்கள் அழைத்து கொண்டு போய் ஒரு முனிவர்கிட்ட காட்டி, இவனுக்கு அந்த ட்ரக் பழக்கத்தை நிறுத்த வேண்டும், உபதேசம் செய்யுங்கள் என்கிறார்கள். உடனே அவர் சொன்னார், அந்த பையனை கூப்பிட்டு, நீ எந்த அளவுக்கு ட்ரக் டெய்லி சாப்பிடுவேன்னார். அவன் பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன சாக் பீஸ் இருந்தது. இந்த அளவுக்கு நான் சாப்பிடுவேன்னா. அவர் சொன்னார், பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, இந்த சாக் பீஸால் டெய்லி 10 தடவை ஓம்னு எழுது. அதுக்கு பிறகு அந்த சாக் பீஸில் என்ன வெயிட் வருதோ அந்த அளவுக்கு ட்ரக்கு சாப்பிடுனாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கோபம். என்ன இப்படி இந்த மாதிரி ட்ரக்கை நிறுத்த சொன்னாக்கா ட்ரக்கு சாப்பிடுன்னு ஒரு உபதேசம் கொடுக்குறாருன்னு. அந்த முனிவர் சொன்னார், 10 நாள் கழிச்சு வாங்க பார்க்கலான்னார். 10 நாள் கழித்து வந்த பிறகு அவனுக்கு he was completely cleaned of drugs. ஏன்னு கேட்டபோது அவன் சொன்னான், டெய்லி 10 முறை இந்த சாக் பீஸால் ஓம் ஓம்னு எழுத அந்த சாக் பீஸ் தேஞ்சிக்கிட்டே வருது. A bad habit which cannot be eradicated at once at least can be eliminated by a due process என்பதற்கு பகவான் சொன்னார், நம்முடைய குழந்தைகளை எப்படி ஒழுக்கத்திற்கு கொண்டு வர வேண்டுமானால், you cannot give a sudden jolt to children but follow some method by which children can be disciplined என்றார். இன்னொரு கதையை சொன்னார். அதாவது ஒரு முனிவரிடம் போய் ஒருவன் கேட்கிறான், who is the best person in the world? What is the best time? And what is the best action? 3 கேள்வியை கேட்கிறான். உடனே இந்த முனிவர் இன்னொருவரிடம் அந்த ஆளை அழைத்து கொண்டு போகிறார். போகிற போது ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் ஒரு முனிவர், he was watering the plant, செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த செடிகளுக்கு அவர் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிற போது அந்த பக்கமாக வேட்டையாட வந்த ஒரு ராஜா ரொம்ப பசியோடு தாகத்தோடு அந்த ஆசிரமத்துக்கு வருகிறான். அவன் பசியோடும் தாகத்தோடும் இருக்கான்னு பார்த்த உடனே செடிகளுக்கு தண்ணீர் விடுகிற வேலையை நிறுத்திவிட்டு அந்த முனிவர் ஓடி வந்து அந்த ராஜாவுக்கு சாப்பாடும் தண்ணீரும் கொடுக்கிறார். அந்த ராஜாவுக்கு சாப்பாடும் தண்ணீரும் கொடுத்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போதே ஒரு விபத்திலே அடிபட்டு போன ஒருவனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். உடனே அந்த முனிவர் அவனை போய் அட்டென்ட் பண்ணுறார். அப்போ இந்த கேள்வி கேட்ட நபரை கூட்டிக் கொண்டு வந்தவர் இந்த முனிவர்கிட்ட போய், இவருக்கு 3 சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுங்கன்றாரு. Who is the best person in the world? What is the best time? What is the best action? அந்த முனிவர் சொன்னார், who is the best person in the world? நான் இந்த செடிக்கு தண்ணீர் ஊட்டி கொண்டிருக்கும் போது பசியோடும் தாகத்தோடும் ஒரு ராஜா வந்தான். அந்த நேரத்தில் he was the best person in the world because he gave me an opportunity to serve. அவனுக்கு நான் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிற போது விபத்திலே அடிபட்டு இன்னொருவன் வந்தான். he needed my attention. he gave me a much better opportunity to serve. Therefore he is the best person among all of you assembled here என்றார். What is the best action? எந்த ஆக்ஷன் டைம்லி ஹெல்ப்பாக ஒருவனுக்கு போய் சேருகிறதோ அந்த ஆக்ஷன் தான் பெஸ்ட் ஆக்ஷன் என்றார். வாட் இஸ் தி பெஸ்ட் டைம் இன் தி வேர்ல்ட்னாரு, அந்த சரியான நேரத்திற்கு விபத்திலே அடிபட்டவனை கூட்டி கொண்டு வந்தானே, தட் இஸ் தி பெஸ்ட் டைம் ஃபார் ஹிம் என்று சொன்னார். இப்போ இது மாதிரி சாதாரண விஷயங்கள். நான் பாபா பண்ணுவான்னு சொன்னேன். லவ், செல்ஃப், இந்த 2ஐ பற்றி பாபா ரொம்ப அற்புதமாக சொன்னார். லவ் லிவ்ஸ் by giving and forgiving. Self lives by getting and forgetting என்றார். அன்பு என்பது தருவதிலேயும் மன்னிப்பதிலேயும் இருக்கிறது. Love lives by giving and forgiving. சுயநலம் என்பது self lives by getting and forgetting, பெறுவதிலேயும் மறப்பதிலேயும் இருக்கிறது என்றார். அது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ப்ராப்பர்ட்டிஸ்,
இது ப்ராப்பர்ட்டிஸ் என்கிற வார்த்தை ஒரு இங்கிலீஷ் வேர்டு. ஆனால் இங்கிலீஷ்காரனுக்கு பல செஞ்சுரியாக தோன்றாத ஒரு செய்தி பகவான் பாபாவுக்கு தோன்றியது. என்ன பண்ணார்? ப்ராப்பர்ட்டிஸ் என்கிற வார்த்தையை நீங்கள் ரெண்டாக உடைத்து பாருங்கள், என்ன வரும்? பாபா சொன்னார், ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் ப்ராப்பர் டைஸ் என்றார். ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற வார்டை ரெண்டாக உடைச்சிங்கன்னா ப்ராப்பர் டைஸ்ன்னு வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் ப்ராப்பர் டைஸ் என்றார். ஒருத்தர் பாபா கிட்ட போய், சுவாமி ஐ வாண்ட் பீஸ், ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னாரு. பாபா சொன்னார், ஐ வாண்ட் பீஸ்ன்னு சொன்னேன்ல, அதில் இருக்கிற ஐயையும் வாண்ட்டையும் எடுத்துரு, பீஸ் இருக்கும் அப்படின்னார். நிர்மமோ நிரஹங்காரக சமதுக்க சுகக்ஷமி. நிர்மமோ நிரஹங்காரக, நிரஹங்காரக ஐ, நிர்மமோ டிசையர், ஐ வாண்ட் பீஸ். இதில் இருக்கிற ஐ வாண்ட் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துரு, பீஸ் உனக்கு கிடைக்கும் என்று அவர் சொன்னார். வாட்ச், நாமெல்லாம் வாட்ச் கட்டியிருக்கிறோம். பாபா சொன்னார், வாட்சிலிருந்து யூ மஸ்ட் லேர்ன் அ லெசன் அப்படின்னார். என்ன லெசன்? வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், W. வாட்ச் யுவர் ஆக்ஷன், A. வாட்ச் யுவர் தாட்ஸ், T. வாட்ச் யுவர் கேரக்டர், C. வாட்ச் யுவர் ஹார்ட் ஆர் வாட்ச் யுவர் ஹேபிட்ஸ். ரெண்டும் மாற்றி மாற்றி போடுறாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவார். ஸோ இந்த வாட்சிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் பல உண்டு என்று பாபா சொன்னார். பாபா செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சி என்ன என்றால், குழந்தைகளிலே இருந்து the character building is very important. Catch them young என்று 1967 பகவான் பாபா சர்வீஸ், அதாவது 2 விஷயங்களை பகவான் பாபா ரொம்ப எம்பசைஸ் பண்ணார். ஒன்று இண்டிவிஜுவல் சாதனா, இன்னொன்று சோஷியல் சாதனா. இண்டிவிஜுவல் சாதனா என்பது காலையிலே எழுந்திருப்பது, ஓம்காரம், மெடிடேஷன், பஜனை, இதெல்லாம் தனிப்பட்ட சாதனைகள், இண்டிவிஜுவல் சாதனா. சோஷியல் சாதனா என்பது சேவை செய்வது. இந்த 2 ஒரு இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்றார். இந்த இரண்டையும், இந்த சோஷியல் சாதனாவை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக 1967 பாபா கிரியேட்டட் சேவாதல். 1969 பாபா ஸ்டார்டட் பாலவிகாஸ் ஃபார் சில்ட்ரன். இதில் என்ன எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன என்று சொன்னால், 1967 when பாபா கிரியேட்டட் சேவாதல், my parents joined the first batch of சேவாதல் in 1967. அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? 1969 when பாபா started the first பாலவிகாஸ், I belonged to the first batch of பாலவிகாஸ். ஸோ 1969 பாலவிகாஸில் நான் தொடர்ந்து பாலவிகாஸில் இருந்தேன். அதுக்கு பிறகு ப்ரீ சேவாதில் இருந்தேன். இந்த மாதிரிலாம் வளர்த்து வந்து 2006 நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆன பிறகு 2007 ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர்ஸ் டேயில் பாபா என்னை புட்டபர்த்தியில் பேச சொல்கிறார். ஒரு 5 minute டாக். அப்போது பாபா அவருடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக சொன்னார், இந்த பையன் என்னுடைய ஃபஸ்ட்டு பாலவிகா ஸ்டூடெண்ட், இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் என்று பாபா ரொம்ப பெருமையாக சொன்னார். அது மாதிரி குழந்தைகளை கேட்ச் தம் யங் என்று சின்ன குழந்தைகளுக்கு நல்ல போதனைகள். பகவான் எஜுகேஷன் என்றாலே என்ன பண்ணார்? எஜுகேஷன் இன் ஹியூமன் வேல்யூஸ், EHV என்பது, இங்கே சாய் டிவோட்டிஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். எஜுகேஷன் என்பதை அந்த வேர்டையே பாபா மாற்றினார், எஜுகேர் என்றார். எது இந்த குழந்தைகளை நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்ற கேரோடு இருப்பது தான் எஜுகேஷன். அதனால் அது எஜுகேர் என்றார். எஜுகேஷன் இன் ஹியூமன் வேல்யூஸ், அதை உருவாக்க வேண்டும் என்றார். நிறைய கதைகளை சொல்வான்னு சொன்னேன் உங்களுக்கு.
2 வார்த்தை எப்பொழுதுமே பாபா அடிக்கடி சொல்வார். ஒன் மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் ஹேண்ட்ஸ் இன் சொசைட்டி, ஹெட் இன் தி ஃபாரஸ்ட். உங்களுடைய கைகள் சமூகத்திலே படிந்திருக்க வேண்டும், ஆழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய மூளை காட்டிலே, அதாவது வானப்பிரஸ்தம் போன மூளையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு விலகிய மூளையாக இருக்க வேண்டும். இது எப்படி? ஹேண்ட்ஸ் இன் சொசைட்டி, ஹெட் இன் ஃபாரஸ்ட், ஹவ் இஸ் இட் பாசிபிள் என்றால், பாபா சுக மகரிஷிக்கும் ஜனக மகாராஜாவுக்கும் நடந்த ஒரு கதையை பாபா சொல்வார். அது என்ன கதை என்றால், சுகபிரம்மம் வியாசருடைய பிள்ளை. உங்களுக்கு தெரியும், வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போநிதிம். இந்த லீனியேஜ் எப்படின்னா, பல பேர் நாம் பல சமயங்களிலே அர்த்தம் புரியாமல் சொல்லுகிறோம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போநிதிம். என்ன லீனியேஜ் என்ன என்றால், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி, சக்தியினுடைய பிள்ளை பராசரர், பராசரனுடைய பிள்ளை வியாசர், வியாசருடைய பிள்ளை சுக மகரிஷி. இந்த சுக மகரிஷி கிளாஸ் எடுக்கிறார். மிதிலையினுடைய மன்னனாகிய ஜனகன், சீதையினுடைய அப்பா, அவர் அந்த கிளாஸை அட்டென்ட் பண்ணுறார். ஒரு நாளைக்கு ஜனக மகாராஜா கிளாஸுக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால சுகபிரம்மம் கிளாஸை ஆரம்பிக்காமல் உட்காந்துருக்கார், ஜனக மகாராஜா வரட்டும்னு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் வருத்தம். நம்ம குரு சுகபிரம்மம், பிரம்ம ரிஷி, அவரே கூட விஐபி வர்றதுக்கு வெயிட் பண்ணுறாரு. இப்போ நாமெல்லாம் பல இடங்களுக்கு போகிற போது இந்த விஐபி ட்ரீட்மெண்ட்டை பார்த்து நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. எனக்கு அந்த வருத்தம் இருப்பதில்லை, ஏன்னா நானே இந்த விஐபியாக போகிற காரணத்தினால. ஆனால் நிறைய பேர் முணுமுணுப்பதை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் பாபாவினுடைய ஆசிரமத்தில் ஏன் இந்த விஐபி ட்ரீட்மெண்ட் என்று கேட்பவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் பாபா ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார். விஐபி என்றால் நீங்கள் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் என்று நினைக்கிறீர்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், விஐபி என்றால் வெரி இரிட்டேட்டிங் பர்சன் என்று பாபா சொன்னார். அப்புறம் அவர் சொன்னார், என்னை சுற்றி இருக்கிற பல பேர் சமூகத்தில் அவ்வளவு நல்லவர்களாக இல்லையே, அவர்களெல்லாம் எப்படி பாபா இவர்களை அனுமதித்திருக்கிறார் இவரோட கூட இருப்பதற்கு என்று பல பேருக்கு சந்தேகம் வரும். நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், 2 விஷயம் சொல்லுகிறேன் என்று பாபா சொன்னார். நம்பர் 1, அவர் சொன்னார், என்னை சுற்றி இருக்கிற பல பேர் விஷ ஜந்துக்கள் என்று எனக்கு தெரியும். என் கூடவே வைத்திருந்தால் அவர்கள் சமூகத்திலே கக்குகிற விஷம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, அதனால பக்கத்தில் வச்சிருக்கிறேன். 2வது சொன்னார், ஒரு ஹாஸ்பிட்டலில் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? தலைவலிக்கு போனவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கிரானிக் கேஸ், இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிற கேஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவர் சொன்னார், எங்கிட்ட நான் விஐபி என்று யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ அவர்களெல்லாம் கிரானிக் பேஷண்ட்டு, நான் கிட்ட சேர்க்காத இருப்பவர்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று பாபா சொன்னார். அப்போது இந்த ஜனக மகாராஜா வரவில்லையே என்று ரொம்ப வருத்தப்பட்டு, இல்லை சுகர் காத்திருப்பதை பார்த்து அவருடைய சிஷ்யர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார்கள். சுகருக்கு தெரியும் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஜனக மகாராஜாவும் மற்ற சிஷ்யர்களும் அமர்ந்து பாடம் கேட்டு கொண்டிருக்கும் போது சுகர் ஏற்பாடு செய்திருந்தார். ஒரு ஆள் ஓடி வந்து, மிதிலை நகர் பற்றி எரிகிறது அப்படின்னார். உடனே இந்த பாடம் கேட்டுக்கிட்ட சிஷ்யங்கள்லாம், பாடம் நாளை கேட்டுக்கலாம், வீட்டில் இருக்கிற சாமான்லாம் என்ன ஆகிப்போச்சு என்று பயந்து ஓடிவிட்டார்கள். ஜனகர் மட்டும் அப்படியே இருக்கிறார். இவங்கெல்லாம் போனவர்கள் பார்த்து விட்டு திரும்பி வந்தார்கள், அப்படி ஒன்றும் நெருப்பு பிடிக்கவில்லையே என்று. அப்போ இன்னொருத்தன் ஓடி வந்தான், அரண்மனையிலே நெருப்பு இருக்கிறது என்றான். ஜனகர் கவலைப்படல,
சுகர் கேட்டார், அரண்மனையிலே நெருப்பு பிடிச்சிருக்குதாமே, நீ போய் ஏதாவது பார்க்குறியான்னு. அவர் சொன்னார், என்னுடைய பொருள் எதையும் தீயினாலே எரிக்க முடியாது. தீயினாலே எரிக்கக்கூடிய எந்த பொருளும் என்னுடைய பொருள் இல்லை, நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்றார். இப்போ பகவான் பாபா இந்த கதையை சொல்லிவிட்டு, இந்த மென்டாலிட்டிக்கு பெயர்தான் ஹேண்ட்ஸ் இன் சொசைட்டி, ஹெட் இன் ஃபாரஸ்ட். ஜனக மகாராஜா ராஜரிஷியாக ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவருடைய மனம் காட்டிலே இருந்தது என்பதை அவர் சொன்னார். சின்ன சின்ன நடைமுறை வாழ்க்கையிலே வருகிற சின்ன சின்ன சம்பவங்களை வைத்துக்கொண்டு பெரிய பெரிய தத்துவங்களை பகவான் பாபா விளக்குவார். நான் செகண்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் வாஸ் அபவுட் உபதேசம் என்று சொன்னேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், பஜகோவிந்தம் சத் சங்கத்திற்கான இம்பார்ட்டன்ஸை பஜகோவிந்தம் சொல்லுகிறது. ஒன் ஆஃப் தி மெனி திங்ஸ் தட் பஜகோவிந்தம் அட்வொகேட்ஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சத் சங்கம். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చலிதத்வம், நிశ్చலிதத்வே ஜீவன் முக்திஹி. இந்த சத் சங்கம், இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இல்லையா, இது ஒரு சத் சங்கம். ஏன்னா சத்தான விஷயங்களை நாம், சத்து என்பது that which is always permanent. எது சத்தான விஷயம் என்றால், இந்த உலகத்தில் எது சத்தானதோ அது பர்மனண்ட்டு. ஸோ நாம் இன்றைக்கு சத் சங்கத்தில் கூடியிருக்கிறோம். இந்த சத் சங்கத்தினுடைய பலன் என்ன? குட் கம்பெனி. இதனுடைய பலன் என்ன? பகவான் பாபா ரொம்ப வேடிக்கையாக ஒரு முறை இதை விளக்கினார். பாபா எப்போதும் கொடைக்கானலுக்கு வருவார், உங்களுக்கு தெரியும். மதுரை வரை ஃப்ளைட்டில் வந்துட்டு மதுரையிலிருந்து காரில் பாபா கொடைக்கானலுக்கு போவார். பாபா கொடைக்கானலுக்கு போகிற போது கூடவே பாபாவோடு வந்த மாணவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30-40 பேர் பின்னால் பஸ்ஸில் வருவாங்க. கொடைக்கானலில் என்ட்ராகும்போது ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் தி ரோடு ஜனங்கள்லாம் காத்திருந்து பகவானோட கார் வரும்போது ரோட்லேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஒரு தடவை பாபா என்ன பண்ணார், பசங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பஸ்ஸில் ஏறிட்டார். பாபாவோட கார் முன்னால் போகிறது, பின்னால் பஸ்ஸில் பாபா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வரார். ஆஸ் யூஷுவல் ஜனங்கள்லாம் பாபாவோட கார் வந்தோன்னே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு பஸ்ஸு வந்தோன்னே திரும்பி போயிட்டாங்க. அப்போ பாபா சொன்னார், சத் சங்கத்தோட இம்பார்ட்டன்ஸை பாரு, என்னோட அசோசியேட் ஆனதுனால அந்த காருக்கு இன்னைக்கு நமஸ்காரம் கிடைச்சது, உங்களோட நான் அசோசியேட் ஆனதுனால எனக்கு கிடைக்கிற நமஸ்காரமும் போயிடுது. இப்படி சாதாரண சின்ன சின்ன விஷயங்களிலே பகவான் அது மாதிரி எப்படி சொல்றார் பாருங்க. 3 things will completely change your life. பகவானுடைய, இப்போ நமக்கு தெரியும், நாம் வந்து இந்த உடல் என்பது 5 புலன்களாலே இயங்குகிறது முதல்ல. அதுக்கு பிறகு இது மனம் என்பதனால ஓரளவுக்கு இயக்கப்படுகிறது. அதன் பிறகு புத்தியினாலே இது கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. ஆத்மா இதை தாண்டி இருக்கிறது. புலன்கள், மனம், புத்தி, ஆத்மா. பாபா சொன்னார், இந்த முதல் 3 கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும் என்பதற்கு சொன்னார், bend the body, mend the senses, end the mind என்றார். எப்படி பாருங்க, bend the body. இன்னைக்கெல்லாம் ஒரு வயதை தாண்டிய பிறகு பல பேருக்கு சாக்ஸே போட முடியல. நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது என்று தெரியும். கீழே ஒரு பொருள் விழுந்து விட்டது என்றால் பல பேர் வீட்டில் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்க வேண்டியிருக்குது. ஏன்னா கீழே குனியாதே நிமிராதே. டாக்டர், பெண்ட் தி பாடி. சிறு வயதிலே இருந்தே இந்த உடம்பை வணங்க பழக்கி கொள்ளுங்கள். பெண்ட் தி பாடி, மெண்ட் தி சென்சஸ். புலன்களை கண்ட்ரோலில் கொண்டு வாங்க, மெண்ட் பண்ணுங்க. எண்ட் தி மைண்ட் என்றார். ஹவு டு எண்ட் தி மைண்ட்? எப்படி மனம் அற்றுப்போவது? நீங்கள் சித்தருடைய பாட்டை நினைத்து பாருங்கள்.
மனம் என்னும் மாடடங்கில் தாண்டவ கோனே முக்தி வாய்க்கும் என்று கூறடி தாண்டவ கோனே. மனம் என்னும் மாடு அடங்கில். இந்த மனம் என்பது எப்படி அடங்கும்? பகவான் ரொம்ப வேடிக்கையா சொன்னார். நாம் எல்லாம் நிம்மதி நிம்மதிங்கிறோம்ல. நிம்மதினா என்ன? ஒரு கதையை பாபா சொன்னார். ஒரு தடவை ஒரு ஊருக்கு ஒரு மனிதன் பஸ்ஸில் வந்து இறங்கலாம். 2 மூட்டைகளோடு இறங்குகிறான். பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோன்னு ஒரு நார்ச்சந்தி, அந்த நார்ச்சந்தியில் ஒரு முல்லா உட்காந்துருக்கிறார். இவன் என்ன பண்ணான், அவர்கிட்ட போய் இந்த 2 பொட்டியும் வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, முல்லா அவர்களே, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். அவர் ஒன்றும் பதிலே சொல்லலை. ஏன்னா அவர் ஒன்றும் நிம்மதியை வியாபாரம் பண்ணலையே. அப்போ திரும்ப 2-3 தடவை கேட்டான். உடனே அவர் முல்லா என்ன பண்ணார், இவன் கொண்டு வந்திருந்த 2 பொட்டியையும் கையில் எடுத்துக்கிட்டு ஓடிட்டார். உடனே அந்த முல்லாவை துரத்திக்கிட்டே அவன் ஓடினான். அவர் அந்த முல்லா அந்த 4 சந்திகளை சுற்றி ஒரே இடத்தை சுற்றி வந்து விட்டு ஏற்கனவே இருந்த இடத்துல வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அந்த பொட்டியை கீழே வச்சுட்டார். உடனே ஓடி போன மனிதன் அந்த பொட்டி 2த்தையும் கையில் எடுத்துட்டு, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னா. உடனே அந்த முல்லா கேட்டார், ஏம்பா நீ வரும்போது இந்த மூட்டையை கொண்டு வந்தாய், ஆனால் நிம்மதி எங்கே என்று கேட்டாய். இடையிலே இந்த மூட்டையை தொலைத்தாய். அப்போ நிம்மதியை பற்றி நீ பேசவில்லை, இந்த மூட்டையை பற்றி தான் நினைத்தாய். இப்போ அந்த மூட்டை கிடைத்த பிறகு அப்போ நிம்மதியாக இருக்குன்னே, இந்த நிம்மதி என்பதை நீ கொண்டு வந்தாயா, தொலைத்தாயா, திரும்ப பெற்றாயா? இது உங்ககிட்ட வந்ததா, எங்கிட்டேருந்து உங்ககிட்ட வந்ததான்னு கேட்டார். இதை சொல்லிவிட்டு பாபா சொன்னார், நிம்மதி என்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் உடைத்தால் என்ன வருமா? நிர்மதி, நிம்மதி. எங்கே மனம் அற்று போகிறதோ அங்கே நிம்மதி இருக்கிறது. அதனால்தான் bend the body, mend the senses, end the mind என்று பகவான் சொன்னார். அதற்காகத்தான் அடிக்கடி பாபாவோட லெக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபனிஷத வாக்கியம் மனயேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷையே என்கிற உபனிஷத வாக்கியத்தை பகவான் அடிக்கடி சொல்லுவார். மனயேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷையே. இதில் ஒரு வேடிக்கை, இதுக்கு பொருள் தெரியும் இல்லையா? மனயேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷையே என்றால் மனம்தான் அட்டாச்மெண்ட்டுக்கும் காரணமாக இருக்கிறது, டிட்டாச்மெண்ட்டுக்கும் காரணமாக இருக்கிறது, பந்தத்திற்கும் காரணமாக இருக்கிறது, விடுதலைக்கும் காரணம். மோட்சம் என்றால் பந்தம் என்பது கட்டுப்பாடு, மோட்சம் என்பது விடுதலை, டிட்டாச்மெண்ட். இதில் ஒரு வேடிக்கை நீங்கள் பாருங்கள். 2 பொருள்களை ஒட்ட வைக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஃபெவிகால் வேணும். 2 ஒட்டி இருக்கிற பொருள்களை வெட்ட வேண்டுமானால் கத்திரிக்கோல் வேணும். இந்த கத்திரிக்கோல் செய்கிற வேலையும் ஃபெவிகால் செய்கிற வேலையும் ஒன்றுக்கொன்று எதிரானவை, முரணானவை. ஒன்று ஒட்ட வைப்பது, ஒன்று வெட்ட வைப்பது. ஆனால் இறைவனுடைய கிரியேஷனை பாருங்க, மனம் என்கிற ஒரே சப்ஜெக்டு ஒட்ட வைக்கிற ஃபெவிகாலாகவும் இருக்கிறது, வெட்ட வைக்கிற கத்திரிக்கோலாகவும் இருக்கிறது. அதைத்தான் மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷையே என்று வேதாந்தம் சொல்லுகிறது, உபனிஷதம் சொல்லுகிறது என்று பாபா அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்துவார். இன்றைய மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? 4 வார்த்தைகளில் பகவான் சொன்னார், பாபா சொன்னார். ரொம்ப அற்புதம். அவர் சொன்னார், கரி, ஹரி, ஒரி, இந்த 3 இருந்தாக்கா கடைசியில் உங்களை கொண்டு போய் பரி அப்படின்னார். 3 செய்தி பாருங்கள். கரி, நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டில் இருக்கிற எல்லா விதமான கலப்படமும் நல்ல சாப்பாடு இல்லை என்பதனாலே கரி. அப்புறம் ஒரியை எப்படி நிறுத்துறது யாருக்கு தெரிவதில்லை. அண்ட் ஹரி, வி ஆர் ஆல்வேஸ் இன் அ ஹரி. எங்கே போனாலும் நேரத்தை பார்க்கிறோம், எங்கே போனாலும் ஒரு அவசரத்தில் இருக்கிறோம். சில பேர் கோயிலுக்கு போனாலே அடுத்த பஸ்ஸு வந்துடுமோ, அதுக்குள்ளே தரிசனம் முடிஞ்சுமா முடியாதா என்று. இப்போ இந்த 3 கரி, ஹரி, ஒரி, இந்த 3 இருப்பதனால பரி வருகிறது என்று சொன்னார். அதனால சாப்பாடு என்பது பகவானுடைய ஆசிரமத்தில் புட்டபர்த்தியிலேயும் பெங்களூர்லேயும் சாப்பாடு என்பது
ரொம்ப சாத்வீகமான உணவும், அதை சாப்பிடும்போது கட்டாயமாக நீங்கள் போனீங்கன்னா, ஆசிரமத்திற்கு போனீர்கள் என்றால் பகவத்கீதையிலே இருந்து அந்த பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம், பிரம்மைவதேன கந்தவ்யம், பிரம்ம கர்மசமாதினா, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபானசமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம் என்பதை சொல்லிவிட்டு தான் அங்கே சாப்பாடு நடக்கும். காரணம், பாபா ஒரு கதையை சொன்னார். பாபாவுக்கு ஃபுட்டை வேஸ்டே பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற கேன்டீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபுட் இஸ் காட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட் என்று எழுதியிருப்பார். அன்னம் பிரம்மா என்று சொன்ன நம்முடைய வேதம், ஃபுட் இஸ், ரெண்டு விஷயம் சொன்னார். ஃபுட் இஸ் காட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட் என்று எழுதினார். இன்னொன்று, ஃபுட் இஸ் தி பேசிஸ் ஆஃப் கேரக்டர் என்றார். இதை விளக்குவதற்காக பாபா அடிக்கடி ஒரு கதையை சொல்வார். ஒரு நாள் ஒரு முனிவர் காட்டில் போய்கிட்டு இருக்கிறார். இருட்டி விட்டது, வழி தெரியவில்லை. அப்போது தூரத்தில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டது ஒரு குடிசையில். அந்த குடிசை பக்கமாக போனார். அந்த வீட்டில் இருக்கிறவங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி, பசியோடு இருக்கிறீங்க சாப்பிடுங்கன்னு அந்த முனிவருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தான். அடுத்த நாள் அங்கேயே தங்கிங்கன்னா தங்கிக்கிட்டார். அடுத்த நாள் காலையில் அவர் கிளம்பி போயிட்டார். அவர் பக்கத்து ஊருக்கு போன பிறகு தன்னுடைய மூட்டையை திறந்து பார்த்தார். அதில் ஒரு வெள்ளிக்கிணறு இருந்துச்சு. இது எப்படி இங்கே வந்தது என்று யோசித்து பார்த்தார். நேற்று ராத்திரி அவன் சாப்பாடு போட்டாரே ஒருவர், அவருடைய வீட்டில் இருந்த வெள்ளிக்கிணமாச்சே, இது எப்படி நம்மக்கிட்ட வந்தது என்று யோசித்து ரொம்ப அவமானமாக போச்சு. அவன் என்ன நினைப்பான், நாம் ஒரு முனிவர் என்று நினைத்து சாப்பாடு போட்டோம், அவர் வீட்டில் இருக்கிற வெள்ளிக்கிணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரே. ஏன்னா இது நடந்ததெல்லாம் அந்த காலம், இந்த காலமாக இருந்தால் அது நடக்கலாம். அது ரொம்ப பயம் வந்துருச்சு அவருக்கு. அப்புறம் அவர் ஞான திருஷ்டிகளை பார்த்தார். அப்பொழுது அவர் தெரிந்து கொண்டார், அவர் யார் வீட்டிலே சாப்பாடு சாப்பிட்டாரோ அவன் ஒரு திருடன். அப்போ அந்த முனிவர் தெரிந்து கொண்டார், ஒருவேளை திருடனுடைய வீட்டிலே நான் சாப்பிட்டதற்கு எனக்கு அந்த திருட்டு புத்தி வந்து விட்டதே. அதனால ஃபுட் இஸ் தி பேசிஸ் ஆஃப் கேரக்டர், டோன்ட் ஈட் ஃபுட் அவுட் சைட். யாரோ தயாரிக்கிற உணவை நீங்கள் சாப்பிடுகிற போது அவர்களுடைய மனோபாவமும் அவர்களுடைய கேரக்டரும் உங்களுக்கு போகிறது என்று பாபா சொன்னார். இந்த வேஷத்தை சொல்லுகிற போதே வேஷத்தை பற்றி சொன்னார். சில புராண கதைகளை பாபா சொல்லுகிற போது அந்த புராணங்கள்லேயே அது மாதிரியான ஒரு விளக்கம் வராத விளக்கங்களை பகவான் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை ராமாயணத்தை பற்றி பேசுகிற போது பாபா சொன்னார், அந்த மால்யவான் ராவணன்ட்ட கேட்குறான், ராவணா, இவ்வளவு ஏன் நீ கஷ்டப்படுற? நீ ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு போய் நீ சீதையை தூக்கிட்டு வந்த, இப்போ மாரீச்சன் அனுப்பி அவங்கள விரட்டி அடிச்ச, எல்லாத்த பண்ணிட்டு நீ பேசாத நீ இந்த சீதையிடம் ராமர் வேஷங்கள் போட்டுக்கிட்டு போயேன் என்றான். உடனே அந்த ராவணன் சொன்னான், நீ என்ன இந்த ஐடியா எனக்கு புதுசாக கொடுக்கணுமா? தப்பு செய்வதில் நான் உன்னை விட மிஞ்சியவன், ஆனால் எனக்கு இந்த ஐடியா தோணாமையாக இருக்கும். அதையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். எப்பொழுதெல்லாம் நான் ராமருடைய வேஷத்தை போடுகிறேனோ அப்பொழுது ராமருடைய புத்தி எனக்கு விடுகிறது. நான் என்ன செய்வேன் என்றால், இன்றைக்கெல்லாம் நம்ம குழந்தைகள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டா என்ன, அந்த குழந்தைங்க கோயிலுக்கு போகும்போது என்ன போட்டுக்கிட்டா என்ன, இல்லை பாதி போட்டுக்காமையே போனா என்ன என்று நினைக்கிறோமே. ஆடையிலே எவ்வளவு கருத்து என்பதை பகவான் பாபா இந்த கதையில் சொல்லுகிறார். ராவணன் கூட ராமர் வேஷம் போட்டுக்கொண்டால் ராமருடைய புத்தி அவனுக்கு வருகிறது என்று சொன்னான். இப்படி எத்தனையோ சின்ன சின்ன கதைகள்ல இந்த உலகத்தில் தோன்றிய அவதாரங்களில் பகவான் பாபா இரண்டாக பிரித்தார். பூர்ணாவதாரம் என்று சொல்லப்படுவது 2 அவதாரங்கள், ஒன்று ராமாவதாரமும் இன்னொன்று கிருஷ்ணாவதாரமும். பகவான் பாபா சொன்னார், ராமாவதாரம் இந்த உலகில் சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட வந்த அவதாரம். அதனால்தான் கொடுத்த வாக்கு, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் என்று தசரதனை பற்றி பேசுவார்கள். அப்படி சத்தியத்திற்காகவும் ராமோ விக்கிரகவான் தர்மக என்று தர்மத்திற்காக நின்றவன் ராமன் என்பதும், சத்தியத்திற்கும் தர்மத்திற்காகவும் வந்த அவதாரம் ராமனுடைய அவதாரம்.
சாந்திக்கும் பிரேமைக்கும் வந்த அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதாரம் என்று பகவான் பாபா சொல்வார். சொல்லிவிட்டு என்ன சொல்வார், இந்த சனாதன தர்மம் என்கிறோமே, வாட் இஸ் சனாதன தர்மா? There are 4 pillars on which what we call as Sanatana Dharma stands. 4 தூண், நாம் சனாதன தர்மம் என்று சொல்லுவது 4 தூண்களிலே நிற்கிறது. அந்த 4 தூண்கள் தான் சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை. இதுவரை இந்த உலகத்திலே தோன்றிய 2 பூர்ணாவதாரங்கள், ஒன்று சத்தியம் தர்மம் அல்லது சாந்தி பிரேமையை நிலைநாட்ட வந்தது. இன்றைக்கு கலியுகத்திலே இந்த 4ம் தேவையாக இருக்கிறதுனாலே நான் வந்திருக்கிறேன் என்று பகவான் பாபா சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், ராமாயண காலத்தில் தி டாஸ்க் டு பி அக்கம்ப்ளிஷ்ட் வாஸ் வெரி சிம்பிள். ஒரே ஒரு தீயவன் ராவணன் இருந்தான், அவனை அழித்தால் போதும். கிருஷ்ணாவதாரத்தில் தி டாஸ்க் வாஸ் மச் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் தேர் வர் லாட் ஆஃப் பீப்புள். 100 கௌரவர்கள், ஒரு கம்சன், இப்படிலாம் ஜராசந்தன் இப்படி இருந்தாலும் அவர்களை டார்கெட் பண்ணி அழித்தால் போதும். இன்றைக்கு கலியுகத்திலே எல்லாருடைய உள்ளங்களிலேயும் ஒரு ராவணன், எல்லாருடைய உள்ளங்களிலேயும் ஒரு துரியோதனன், எல்லாருடைய உள்ளங்களிலேயும் ஒரு கம்சன் இருக்கிறான். எனவே இன்றைக்கு அழிக்க புறப்பட்டால் யாரும் மிஞ்ச மாட்டார்கள். எனவே தீயவர்களை அழிப்பது இந்த அவதாரத்தின் நோக்கம் அல்ல, தீமையை அழிப்பது இந்த அவதாரத்தின் நோக்கம் என்று பகவான் பாபா சொன்னார். ஆனால் அதில் இந்த 4 இந்த காலத்தில் சத்தியம், தர்மம், இந்த சாந்தி, பிரேமை, இதையெல்லாம் எப்படி அடைவது, இந்த டிப்ஸ் ஃபார் அ ப்ராக்டிக்கல் அவுட்லுக் ஆன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் முதல்ல சொன்னதை போல சிம்பிள் டிப்ஸ் ஃபார் ப்ராக்ரஸ் இன் ஸ்பிரிச்சுவல் பாத், அதை பகவான் பாபா சொன்னதை போல யாரும் சொல்லியிருக்க முடியாது. இந்த சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமையை எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதற்கு பகவான் பாபா சிம்பிளாக சொன்னார். ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. லவ் இன் வேர்ட்ஸ் இஸ் சத்யா. அன்பு, அதாவது தன்னலமற்ற அன்பு, லவ் இன் வேர்ட்ஸ் இஸ் சத்யா. லவ் இன் ஆக்ஷன் இஸ் தர்மா. லவ் இன் ஹார்ட் இஸ் பீஸ் என்று சொன்னார். அப்போ இந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் சனாதன தர்மாவுக்கும் அடிப்படையாக இருப்பது அன்பு. அந்த தன்னலமற்ற அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே சத்தியம், தர்மம், சாந்தி, இந்த 3ம் தானாக நிலைக்கும் என்று பகவான் சொன்னார். இது 2வது பகுதி. தன்னுடைய 3வது பகுதியை பகவான் சர்வீஸ்க்காக, சமூக சேவைக்காக மிகப்பெரிய அளவிலே ஒதுக்கினார். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், 2 விஷயங்களிலே பகவான் ஃபோக்கஸ்ட். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று ஹாஸ்பிட்டல். பகவான் பாபாவினுடைய கல்வி நிறுவனங்கள் தான் ப்ரீகேஜியிலே இருந்து PhD வரை ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் பகவான் பாபாவினுடைய ஒரு. பகவான் பாபா வாஸ் opposed to 2 things in education. அவர் என்ன சொன்னார், education should be disconnected, number 1 from employment and number 2 from money என்றார். பணத்திற்கும் படிப்பிற்கும் உள்ள தொடர்பு அறுக்கப்பட வேண்டும், படிப்பிற்கும் வேலைக்கும் இருக்கிற தொடர்பு அறுக்கப்பட வேண்டும் என்றார். ஆனால் என்ன சொல்வார்னாக்கா, இங்கே மிகப்பெரிய படிப்பை படித்துவிட்டு ஃபாரினுக்கு போகிறேன்னு பசங்க போனாக்கா பகவான் பாபா அவர்கள் கூப்பிட்டு போகாத என்பார். என்ன சொல்லுவார்னாக்கா, யூ கேனாட் டேர்ன் யுவர் டிகிரிஸ் இன்டு பெக்கிங் பவுல்ஸ். நீங்கள் உங்களுடைய பட்ட படிப்பை ஒரு பிச்சை பாத்திரமாக மாற்றி வெளிநாட்டுக்கு கொண்டு போய் பணம் சம்பாதிக்காதீர்கள் என்று பகவான் பாபா சொல்வார். உங்களுடைய படிப்பு இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதில் பகவானுக்கு ரொம்ப குறிக்கோள் அதிகமாக இருந்தது. நீங்கள் எங்கே பிறந்தீர்களோ, எங்கே வாழ்ந்தீர்களோ, எங்கே படித்தீர்களோ, இதை நினைத்து பாருங்கள். சுவாமி விவேகானந்தர் ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னால் சொன்னார், ஐ ஹோல்ட் எவ்ரி மேன் எ ட்ரைட்டர்
who, having been educated at the expense of the masses, pays not the least heed to them என்று விவேகானந்தர் சொன்னார். இந்த ஏழைகள் கொடுக்கிற வரிப்பணத்திலே மிகப்பெரிய படிப்புகளை படித்துவிட்டு அதை பணம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே கருவியாக வைத்துக்கொண்டு வெளிநாடு போவர்களை விவேகானந்தர் எப்படி கண்டித்தாரோ அது மாதிரி பகவான் பாபா பணத்திற்கும் படிப்பிற்கும் உள்ள உறவை அறுக்க வேண்டும், பணத்திற்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் உள்ள உறவை அறுக்க வேண்டும் என்று பகவான் சொன்னார். அதனால என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரிந்திருக்கும், அங்கு பகவானுடைய காலேஜஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் படிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அந்த யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தோ அவ்வளோதான் இருக்க முடியும். யூஜிசி ரெகுலேஷன்ஸ் படி எவ்வளவு அவ்வளோதான் இருக்க முடியும். அதை தாண்டிய மற்ற மாணவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக உலகெங்கும் பாலவிகாஸ் வகுப்புகளை தொடங்கி இன்றைக்கு இந்த உலகத்தில் ஐக்கிய நாட்டு சபைக்கு அடுத்தபடியாக 178 நாடுகளில் மண்டலிகள் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் சத்யசாய் சேவா நிறுவனங்கள் தான். என்ன பண்ணாரு? இந்த கரிக்குலம்ல காலையில் சேர முடியாத குழந்தைகளை இப்படி பாலவிகாஸில் சேர்ப்பது, ப்ரீசேவாவில் சேர்ப்பது, இதை தாண்டி ஆண்டுதோறும் புட்டபர்த்தியிலோ அல்லது பெங்களூர் ஒயிட்ஃபீல்ட்லேயோ வருடந்தோறும் பகவான் பாபா சம்மர் கோர்ஸ் ஆன் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று நடத்துவார். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. 1977 மே மாதம் அது எப்படி நடக்கும்னா 30 நாளைக்கு மே 1ஆம் தேதி தொடங்கி மே 30ஆம் தேதி வரை இட் வில் பி அ ரெசிடென்ஷியல் கோர்ஸ். கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த புட்டபர்த்திலையோ ஒயிட்ஃபீல்ட்லையோ வந்து அங்கேயே தங்க வைக்கப்பட்டு எல்லாம் இலவசம், சாப்பாடு இலவசம், அந்த என்டையர் கோர்ஸ் இலவசமாக நடத்தப்படும். 1977 மே மாதம், அதாவது இன்றைக்கு 47 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த சம்மர் கோர்ஸ் ஆன் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் வேடிக்கை, அதில் எங்களுக்கு வகுப்புகள் எப்படி நடக்கும் என்றால், பாரத நாட்டினுடைய பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு என்பதும், நம்முடைய வேதங்களை பற்றியும் உபனிஷதங்களை பற்றியும் புராணங்களை பற்றியும், ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இவற்றை பற்றியும், டெம்பிள் ஆர்கிடெக்சரை பற்றியும், கலாச்சாரங்களை பற்றியும், ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியாவை பற்றியும், இந்தியாவை பற்றிய ஒரு முழு நோக்கு கொடுத்ததோடு இல்லாமல் புத்திசம் பற்றி எங்களுக்கு வகுப்பெடுக்கப்படும், ஜைனிசம் பற்றி வகுப்பெடுக்கப்படும், இஸ்லாம் பற்றி வகுப்பெடுக்கப்படும், கிறிஸ்டியானிட்டி பற்றி கிளாஸ் எடுக்கப்படும், ஜூடாயிசம் பற்றி கிளாஸ் எடுக்கப்படும், சிக்கிசம் பற்றி கிளாஸ் எடுக்கப்படும். இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா மதங்களை பற்றிய அறிமுகமும் அந்த கோர்ஸில் எங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைத்த பிறகு 1 மாதம் கழித்து எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோடு வெளியே அனுப்புவார்கள். அதில் வேடிக்கை, இன்றைக்கு என்னுடைய நோட்புக்கை நான் திறந்து பார்த்தால், நான் 1977 அட்டெண்ட் பண்ண போது somebody came and took a class on astrology for us. You know who that person was? The celebrated astrologer B.V. Raman took classes for us. ஆனால் நான் அப்போது காலேஜ் மாணவனாக இருந்ததுனால் B.V. ராமன் யார் என்றே எனக்கு தெரியாது, அஸ்ட்ராலஜி புரியல, அந்த பக்கம் மட்டும் பிளாங்காக இருக்குது. இன்றைக்கு எனக்கு அஸ்ட்ராலஜி என்னன்னு தெரியும், B.V. ராமன் என்னன்னு தெரியும், B.V. ராமன் இல்லை. ஸோ இப்படி மாணாக்கர்களுக்கு கிடைக்க முடியாத பொக்கிஷங்களை எல்லாம் பகவான் பாபா வழங்கினார். இந்த நாட்டின் செல்வங்களை பற்றி இந்த மாணாக்கர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், ஃப்ரீயா இலவசமாக. இப்படி எஜுகேஷனுக்கு தொண்டாற்றினார். அதே மாதிரி ஹெல்த் கேர், 2 ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும், புட்டபர்த்தியிலேயும் ஒயிட்ஃபீல்ட்லேயும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ். பகவான் பாபா எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா, நீங்கள் அட்மிட் பண்ணினதில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வருகிற வரை 1 பைசா நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை என்பது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லியில் இருக்கிறதே மிக புகழ்பெற்ற எய்ம்ஸ். அந்த எய்ம்ஸில் கொடிகட்டி பிறந்த டைரக்டர் வேணுகோபால்,
அவர் பெரிய ஹார்ட் சர்ஜன். அவர் என்ன செய்வார், வருடத்திற்கு 2 மாதம் கிறிஸ்மஸ் லீவின் போது தன்னுடைய சொந்த செலவிலே புட்டபர்த்திக்கு வந்து தினசரி 2 அறுவை சிகிச்சைகளை 15 நாட்களுக்கு செய்துவிட்டு சொந்த செலவிலே திரும்பி போவார். இப்படி உலகெங்கும் இருக்கிற மருத்துவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக புட்டபர்த்திக்கு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிட்டு போவாங்க. அதனால பணம், ஜாதி, மதம், ஏற்றத்தாழ்வுகள் எந்த வேறுபாடும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட் அ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லெவல் வித் so much of care and the love of பகவான் கிடைக்கிற ஒரே ஹாஸ்பிட்டல் பகவானுடைய ஹாஸ்பிட்டல் தான். இதுக்கு எப்படி பகவான் மோட்டிவேட் பண்ணார் என்றால், எல்லார்ட்டையும் சொன்னார், சர்வீஸ் என்பது, சேவை செய்ய வேண்டும் என்பது சோஷியல் சாதனா, ஒவ்வொருவருக்கும் தேவையானது. அதுக்கு பகவான் பாபா உதாரணம் சொன்னதை போல யாருமே சொல்ல முடியாது. அவர் சொன்னார், நீங்கள் மனிதர்களுக்கு பசி எடுக்கிறது, அது இப்போ 8 மணி நெருங்குகிறது, எனவே பசி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். பசி வயிற்றிலே எடுக்கிறது. பசி வயிற்றிலே எடுத்தால் சாப்பாடு எது எடுக்கிறது? நேராக வயிற்றில் கொண்டு போய் கொடுக்குறோமா? சாப்பாடை வாயிலே கொடுக்கிறோம். அந்த வாய், அந்த பற்களும் நாக்கும் அதை மென்று பதப்படுத்தி வயிற்றுக்கு கொண்டு போய் தருகிறது. பகவான் பாபா சொன்னார், உன்னுடைய பாடியை நீ வாட்ச் பண்ணு, ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளுக்கு ஏதோ ஒரு வகையிலே சேவை செய்கின்றன. அப்படி செய்தால்தான் நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று பொருள். அப்படி சேவை செய்யவில்லை ஒரு பாடியிலனா அந்த பாடி ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய பாடி, இல்லை மார்ச்சுரியில் இருக்க வேண்டிய பாடி. வயிற்றுக்கு தேவையான உணவை கைகள் எடுத்து வாயிலே கொடுக்கிறது. அந்த சாப்பாடு கூட வயிற்றுக்கு தேவையில்லை, இந்த உடம்பிலே சக்தி கொடுப்பதற்கு தேவை. எனவே அந்த வயிறு அந்த சாப்பாட்டை, பாபா சொன்னார், சரி எனக்கு பசி எடுத்தது, எனக்கு சாப்பாடு வந்து விட்டது, ஆனால் நானே வைத்து கொள்ளுகிறேன் என்று ஜீரணம் செய்யாமல் வயிறு சாப்பாடை வைத்து கொண்டால் என்ன ஆகும்? இப்போ பாபா சொன்னார், இந்த சாப்பாட்டை வயிறு ஜீரணம் செய்து அது ஆக்சிஜனாகவும் இரத்தமாகவும் மாற்றி உடம்புக்கு அனுப்புவதனாலே தான் உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்ல முறையிலே செயலாக்கி கொண்டிருக்கின்றன. எனவே why should I do service என்று கேட்பதற்கு மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. காரணம், உடம்பு நன்றாக இயங்குவதற்கு காரணமாக இருப்பதே சேவைதான். அதனால சேவை செய்ய வேண்டும் என்று பகவான் சொன்னார். இதற்கு மகாபாரதத்திலே இருந்து ஒரு சின்ன கதையையும் உதாரணம் சொன்னார். அவர் சொன்னார், ராஜசூய யாகத்தை தர்மபுத்திரர்கள் செய்து முடித்தவுடனே செய்யும்போது அதில் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன ஒர்க்குன்னு அலாட் பண்ணுறாங்க. நீ இதை பார்த்துக்க. நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கிறது என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை அலாட் பண்ணுறோம்னா அப்படி பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ணர் போய் யுதிஷ்டனை கேட்கிறார், பாண்டவர்கள் யுதிஷ்டனை கேட்கிறார், எனக்கு என்ன வேலை என்று. தர்மபுத்திரன் சொன்னான், உனக்கு வேலை கொடுக்குற தகுதி எனக்கு இல்லை, உனக்கு என்ன வேலை பிடிக்குமோ அந்த வேலையை நீயே எடுத்துக்கொள்ளலாம். பகவான் பாபா சொன்னார், கிவன் எ சாய்ஸ். இப்போது நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், உனக்கு பிடித்த வேலையை எடுத்துக்கொள்ளணும். நாம் என்ன செய்வோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரிசப்ஷனில் இருப்போம். எல்லாருக்கும் பன்னீர் தெளிப்பது, ரோஜா கொடுப்பது, ஏன்னா நமக்கு உடம்பு சட்டை கலையாது, மேக்கப் கலையாது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் என்ன செய்தார், வந்திருந்த விருந்தினர்கள் சாப்பிட்டு விட்டு போன எச்சில் இலையை எடுக்கக்கூடிய வேலையை பகவான் கிருஷ்ணர் எடுத்துக்கொண்டார் என்று பகவான் பாபா சொன்னார். அப்போ when God descends down upon earth, he himself does service. Therefore you have no right to question whether I should do service or not என்று பகவான் சொன்னார். அப்போ சொன்னார், இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர், சர்வீஸ் ரெசிபியன்ட் 2 பேர் இருக்காங்க இல்லையா? சேவையை செய்பவன், சேவையை பெறுகிறவன். இந்த சேவையை செய்பவன் நாம் என்ன நினைக்கிறோம், அவன் ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்கிறான், சேவையை பெறுபவன் ஒரு தாழ்ந்த நிலையிலே இருக்கிறான் என்பது நார்மலான ஒரு கண்ணோட்டம். ஆனால் பகவான் பாபா சொன்னார், சேவை செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு
வாய்ப்பை கொடுத்திருக்கிற காரணத்தினால் சேவையை பெறுகிறவன் சேவை செய்பவனை விட உயர்ந்தவனாகிறான் என்கிற எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அபூபன் ஆடம் கதையை பகவான் அடிக்கடி சொல்லுவார். அபூபன் ஆடம் அதிகமாக கோயிலுக்கு போனதில்லை, ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணதில்லை, பஜன் செய்ததில்லை. ஆனால் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது, ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், கம்ப்ளீட்டாக சோஷியல் சர்வீஸ் தான். வீட்டுக்கு ஒரு நாள் திரும்பி வருகிறான். அவனுடைய வீட்டு மேஜையிலே ஒரு தேவதை ஏதோ எழுதி கொண்டிருக்கிறது. அவன் கேட்டான், என்ன எழுதுகிறாய் என்று. அந்த தேவதை சொன்னது, ஐயா, யார் யாருக்கெல்லாம் கடவுளை பிடிக்கும் என்று நான் ஒரு பட்டியலை எழுதி கொண்டிருக்கிறேன் என்றது. இந்த அபூபன் ஆடம் கேட்டான், என் பெயர் அதிலே இருக்கிறதா என்று. அந்த தேவதை, உன் பெயர் அதிலே இல்லை, ஏனென்றால் நீ கோயிலுக்கு போவதில்லை, நீ பஜனை செய்வதில்லை, நீ பிரார்த்தனை செய்வதில்லை, இது யார் யாருக்கெல்லாம் கடவுளை பிடிக்கும் என்கிற பட்டியல் உன் பெயர் இல்லை என்று சொல்லிவிட்டது. அவன் கவலைப்படலை, விட்டுட்டான். அடுத்த நாள் அதே மாதிரி அந்த மேஜையிலே அந்த ஏஞ்சல் ஏதோ எழுதி கொண்டிருந்தது. இப்போ என்ன எழுதுறேன்னு கேட்டான். அப்போ அந்த தேவதை சொல்லியது, நேற்று யார் யாருக்கெல்லாம் கடவுளை பிடிக்கும் என்று ஒரு பட்டியல் தயார் செய்து கொண்டிருந்தேன், இன்றைக்கு யார் யாரையெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும் என்கிற ஒரு பட்டியலை தயார் செய்கிறேன், அதில் உன் பெயர் தான் முதல் பெயராக இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு பகவான் பாபா சொன்னார், இது மாதிரி சேவை செய்வது என்பது சேவை செய்வதற்கான உனக்கு வாய்ப்பை கொடுத்தவனுக்கு நீ நன்றியோடு இருக்க வேண்டும் என்று பகவான் சொன்னார். இப்படி 3 பிரிவுகளாக பிரித்து கொண்ட பகவான், தி கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் ஹி brought, நான் ஒரே ஒரு நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நான் வழக்கறிஞனாக இருந்தபோது ஒரு நாளைக்கு என்கிட்ட ஒரு கட்சிக்காரர் வந்தார். அவர் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பகவான் பாபாவோட ஃபோட்டோவை பார்த்து விட்டு என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் டிவோட்டியா என்றார். நான் ஆமாம் என்றேன். அப்போ அவர் சொன்னார், சார் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவம் என்று அவர் சொன்னார். என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், சார் நான் பிறப்பினாலே ஒரு கிறிஸ்தவன், நான் மணந்து கொண்டது ஒரு இந்து பெண். அதனால் 2 பக்கமும் எங்களுடைய குடும்பங்கள் எங்களை ஒதுக்கி வைத்திருந்தன. எங்களுக்கு ஒரே ஒரு பையன், நாங்கள் 2 பேரும் ஒர்க்கிங். அதனால் அந்த பையனை அதிகமாக கவனிக்க முடியவில்லை. கொஞ்சம் ரிஃப்ராஃபாக இருந்தான் சின்ன வயசுலேருந்து, சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். ஆனால் திடீரென்று +2 படிக்கும்போது அவன் திடீர்னு நான் காலேஜுக்கு புட்டபர்த்தியில் பாபா காலேஜில் சேரணும்னு சொல்ல ஆரம்பித்தான். ஏன் என்று எங்களுக்கு புரியவில்லை. சரி, ஒரே பையன் கேட்டதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு கொண்டு போய் சேர்த்தேன். சேர்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. இது நான் பிறப்பினாலே கிறிஸ்தவன், நான் ரொம்ப தீவிர இது இல்லாட்டா கூட எனக்கு இது ரொம்ப புதிதாக இருந்தது, என்னவோ சேர்த்து விட்டுட்டேன். ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது என்று அந்த கிளையண்ட் சொன்னான். என்ன நடந்தது என்றால், புட்டபர்த்தியில் சுவாமி டிக்ளேர்டு ஓப்பன் தட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அப்போ இந்த நாட்டினுடைய பாரதத்தினுடைய பிரதமர் இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் செரிமனிக்காக வந்திருக்கார். அந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் செரிமனிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆனவொன்னே பாபாவினுடைய கட்டளைப்படி எல்லா நிகழ்ச்சிகளும் வேத பாராயணத்தோடு தான் எல்லா நிகழ்ச்சிகளும் பகவான் பாபா ஆசிரமத்தில் தொடங்கும். அப்போது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக, பிரைம் மினிஸ்டருக்கு முன்னால் நிற்கும்போது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேத பாராயணம் செய்கிறார்கள். செய்து முடித்த உடனே பாபா என்ன பண்ணார், பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் இருக்கார். பாபா ஒரு பையனை இங்கே வான்னு கூப்பிட்டார். அந்த வேத பாராயணம் செய்த பையன் வந்தான். இந்த பையனுடைய அப்பா என்கிட்ட சொல்கிறார் இதை. அந்த பையன் வந்தான். உடனே பிரைம் மினிஸ்டர்கிட்ட பாபா சொன்னாராம், இந்த பையனுடைய பேரை கேளுங்கன்னாராம். அவர் கேட்டிருக்கார். அந்த பையனுடைய பெயரை சொன்னால் நான் அதை இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஒர்க் பண்ணுறாரு. அந்த பையனுடைய பெயரை கேட்ட உடனே பிரைம் மினிஸ்டருக்கு ஆச்சரியம். காரணம், அது ஒரு கிறிஸ்தவ பெயர். அப்போது பாபா அவரை பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு சொன்னார், என்ன உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா, எ கிறிஸ்டியன் பாய் ரிசைட்டிங் வேதாஸ் ஸோ அக்யூரேட்லி, உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா என்றார். அவர் சொன்னார், ஆமாம் ஆச்சரியமாக இருக்கிறது என்று. உடனே பாபா சொன்னார், வாட் ஐ ஆம் டூயிங் ஹியர் இஸ் ட்ரூ நேஷ்னல் இன்டகிரேஷன் அண்ட் நாட் வாட் யூ ஆர் டாக்கிங் ஆன் தி ஸ்டேஜ் என்று சொன்னார். இங்கு எல்லா மதமும் சம்மதம், எனக்கு எந்த மதத்தின் மேலேயும்
அதிக வெறுப்போ கிடையாது. அது பாபா ரொம்ப அற்புதமாக சொன்னார். I have not come here to establish a new religion. ஒரு புது மதத்தை தோற்றுவிப்பதற்காக நான் வரவில்லை. I have not come here to convert a person from one religion to another. நான் மதம் மாற்றம் செய்வதற்காக வரவில்லை, நான் மனமாற்றம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். அவர் சொன்னார், if you are a Hindu, I want you to become a better Hindu. If you are a Christian, I want you to become a better Christian. If you are a Muslim, I want you to become a better Muslim. That is the purpose of this avatar. என்று பாபா summed up the whole purpose of his life. ஆனால் என்ன செய்தார்? At the beginning of his career, Baba said, my life is my message. என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய அறிவுரை என்றார். ஆனால் towards the end என்ன சொன்னார்னா, your life is my message. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் என்னுடைய மெசேஜ் உங்ககிட்ட போய் சேர்ந்ததா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் என்று மாற்றி சொன்னார். அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஆன்மீகத்திலே கொண்டு வந்த பகவான் பாபாவை பற்றி பேசுவதற்கு, இவ்வளவு நேரம் சிந்திப்பதற்கு, உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்கிறேன்.